பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, ஆகத்தானே கதரும் போது என்னை கேட்பவரே. மீண்டும் சொல்லுவோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, ஆகத்தானே கதரும் போது என்னை கேட்பவரே. நான் நடக்க நேர்ந்த பொழுதும் நான் கலங்கவே மாட்டேன், திகைக்கவும் மாட்டேன். ஏன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவாவை வந்து அவர் அதான் சொன்னார், யோசுவாவே பயப்படாதே, தெரியாது நானும் தேவன், நான் மோசோடு உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் சொன்னாரு. இந்த வருஷம் முழுவதும் கைவிடாமல் நம்மளை பாதுகாத்தார். வருகிற வருஷத்திலையும் கர்த்தர் உங்களை கைவிடாமல் பாதுகாத்து நடத்தவும் போகிறார். அல்லேலூயா. ஐயா, அந்த வரியை நம்ம எல்லாரும் உணர்ந்து பாடி கர்த்தரை நாம் வெளிப்படுத்துவோம். சோதனை நேரங்கள்லையும் சோதனை நம்முடைய தலைக்கு மேல வருகிற நேரங்கள்ல நம்ம எல்லாரும் சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தருடைய பலனை கொடுத்து சத்துவமில்லாத நம்மள சத்துவத்தை கொடுத்து நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் குறைத்து ஆசீர்வாதத்தினாலும் பலத்தினாலும் கர்த்தர் நம்மளை பெருக கட்டி இந்த வருஷத்துல நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அப்படியே நினைச்சு பாருங்களேன், இந்த வரியை நம்ம பாடும் பொழுது எத்தனை உண்மையான விஷயத்தின் வழியில எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா.
துணையாளரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல நடத்தி வந்த காரியங்களை பாதைகளை இன்னும் பார்க்கிற ஜனங்களாய் இந்த இடத்துல நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். ஒரு செய்த நன்மைகள் எத்தனை, அவர் நமக்கு பாராட்டின தயவு எத்தனை, ஒரு செய்த நன்மைக்காகவும் தயவுக்காகவும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருந்ததோ, இந்த வருஷத்தை நாம் நிர்மூலமாகாமல் இருந்ததோ தேவனுடைய கிருபையாய் இருந்தது. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு உண்டு வழி, அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த வருஷத்துல கர்த்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில முடித்திருக்கிறாரு. அவர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நன்மைகள் கொடுத்தார், தீமையை அல்ல. வேதம் சொல்றது, கர்த்தர் தீமையை என் எல்லையில் என்று அகற்றி நன்மையினால் என்னை திருப்தியாக்கி என் வயதை வாழ வயதை போல திரும்பவும் கருவிக்கு சமமாக என்னை திரும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த தேவன் நம்மளை நடத்தி வந்த தேவன். இந்த தேவன் நம்மளை கைவிடாமல் நம்மளோடு இருந்த தெய்வம். இந்த வருஷத்தை முடிப்பதற்கு அவர் உதவி செஞ்சார். எத்தனையோ பேர் இந்த வருஷத்துல இல்ல, எண்ணி பாருங்களேன். அப்படியே இன்னைக்கு அந்த குடும்பமெல்லாம் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றன. கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்து பலத்தோட சுகத்தோட வைத்து நம்ம தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மையானதையே நமக்கு செய்து இந்த நாட்கள்ல கர்த்தர் நடத்த நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அவர் எவ்வளவு நல்ல கர்த்தர், அவர் எவ்வளவு நல்ல கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதித்து அவருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு ஆராதனை பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையாலே வர்ணிக்க கூடாதவர். ஹல்லேலூயா. அவருடைய புகழை ஓயாமல் நம்ம பாடணும். ஏன் தெரியுமா? நமக்கு நன்மையை செய்திருக்கிறார், நம்மளுக்கு வருஷம் முழுவதும் பாதுகாத்திருக்கிறார், நமக்கு தீமை அல்ல நன்மையை கொடுத்திருக்கிறார். ஐயா, நம்ம எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள்
பார்வையை நம்ம பக்கம் திரும்ப முடியும். ஒருமனப்பட்ட சிந்தையோட ஒரே குரலாய் நம்முடைய வாய்களை திறந்து நம்ம பாடும் பொழுது பரலோகத்தின் தேவனுடைய முகம் நம்ம மத்தியில பிரகாசிக்க பண்ணுவார். பரலோகம் மொத்தமும் நம்ம பக்கம் திரும்ப போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்தின் கவனத்தை நம்ம பக்கம் திரும்ப போறீங்க? பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மளை நோக்கி பார்க்க போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஒருமனப்பட்ட சிந்தையோட வாய்களை திறந்து பாடுவோமா? சமூகம் அதுதானே எனக்கு நிரந்தரம் சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீர் போதும், எனக்கு நீர் போதும். இந்த உலகத்துல எனக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நானும் உலகத்திலிருந்து இயேசுவே, நீரே எனக்கு போதும். இப்பொழுது மாத்திரமல்ல ஆண்டவரே, நான் மரிக்கும் வரைக்கும் நீர் போதும். என் பிள்ளைகளுக்கு நீர் போதும், என் குடும்பத்திற்கு நீர் போதும். நீர் வந்தால் எல்லாமே மாறும் ஆண்டவரே. நீர் வந்தால் எல்லா வாழ்க்கையும் நடக்கும் ஆண்டவரே. ஐயா, நீர் என் வாழ்க்கையில வேண்டும். உங்களுடைய சமூகம் என் வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தாயில திறந்த வரிகளை சொல்லலாமா? சமூகமே சுரந்திரமே
நான் பாடுவேன். ஆமென். என்றுமே, என்றுமே, என்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையால் விவரிக்க முடியாத தெய்வம் நம்மளை மட்டுமாய் நடத்தியிருக்கிறோம். பரலோக கவனத்தை என் பக்கமாய் நான் அந்த நேரத்தில் திரும்பி இருக்கிறேன். கர்த்தருடைய முகம் என் பக்கமாய் திரும்பி இருக்கிறது. என் வாழ்க்கையை கர்த்தர் வருகிற வருஷங்கள்ல மாற்ற போகிறார்னு சொல்றவங்க விசுவாசத்தோட கையில ஆண்டவர் நாளுக்கு நினைவு கொடுக்க கர்த்தருடைய நாமம் மகிமை கொடுப்போம். சேர் வேணுமா உங்களுக்கு? சேர் இங்க இருக்கு. ஒரு சேர் கூட எடுத்து வாங்க. சரி. சரி, இடம் போதுமானதா இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கூடாரத்துல என்ன சத்தம் உண்டாகணுமா? அப்புறம் எப்படி இங்க கம்பீர சத்தமே இல்லையா? அவன் அடிக்கிற தவறு சத்தம் கூட கேட்குது. நம்ம போற சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு ஆள் சவுண்ட் போட்டேன்னா மூணாவது வீட்டுல இருக்காது கூட யாரும் கத்துறாப்பா எவனும் தெரியல அப்படின்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு நான் வாய் சவுண்ட் என்னோட கேட்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாம எந்த அளவுக்கு அவரை கம்பீரித்து பாடுறோமோ அந்த சத்தம் எங்க கேட்கலைங்க, தூங்குறவங்க காலில் கேட்கணும். புரியுதா இல்லைங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 18 இப்படி நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இதுக்கான ஒரு சின்ன இதனுடைய வரலாறு லைட்டா நம்ம பார்த்துட்டு இதை நம்ம தியானிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் விளங்கும்படி நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாய் என்பவருக்கு பிறந்தவர் தான் யாருங்க? இந்த தாவீது. ஹல்லேலூயா. யாருங்க? தாவீது. யாருக்கு பிறந்தவர்? ஈசாய்க்கு பிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஈசாய்க்கு மொத்தம் 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள்? 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 8 பிள்ளைகள்ல 8வது பிள்ளை யாருங்க? தாவீது. 8வது பிள்ளை யாருங்க? தாவீது. அவங்களுடைய குடும்ப வம்ச வரலாறு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரூத்துல போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரூத் 4:17 வச்சோம்னா அப்படியே கடைசி வரைக்கும் அவங்களுடைய வம்ச வரலாறு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஈசாய்க்கு பிறந்த மகன் தான் தாவீது. இந்த தாவீதினுடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் விலகி கொண்டு வந்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீது 8 பிள்ளைகள், அவர் ஈசாய்க்கு 7 பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அவர் சந்தோஷமா தான் இருக்கிறாரு. போவாஸ் என்பவர் அந்த நாட்டுல இஸ்ரவேல் தேசத்துல அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு செல்வந்தர், ஒரு ஜமீன்தார். ஹல்லேலூயா. ராஜா கேட்டகரியில இருக்கிறவர். அவர் பேரை சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப அவருடைய குடும்பத்துல இப்ப எங்க தாத்தா பேரை சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். என் பேரை சொன்னா தெரியுமா? ஹல்லேலூயா. எங்க அப்பா பேரை சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க அப்பா பேரை சொன்னா எங்க ஊர் முழுவதும் தெரியும். அப்போ இந்த ஈசாய் என்பவர் ஒரு செல்வந்தர், ஒரு ஜமீன்தார் போல. அவருடைய பேர் சொன்னா ராஜாவுக்கு கூட தெரியும். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு கூட அவருடைய பேரை சொன்னா தெரியும். அந்த அளவுக்கு அவர் ஒரு செல்வந்தர். ஹல்லேலூயா. அப்படி இந்த காலகட்டத்துல அங்க ஒரு சனகிரிம் அப்படிங்கிற ஒரு சங்கம் இருக்குது. அவங்க தேசத்துல என்ன இருக்குதுங்க? யூதர்களுக்குள்ள ஒரு சங்கம் இருக்குது. என்ன சங்கம்னா ஒரு ஆலோசனை சங்கம். யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க கூப்பிட்டு வச்சு அந்த தப்பை விசாரிச்சு அவங்களுக்கு ஏற்ற தண்டனையை அங்க கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு கோர்ட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டதுதான் இந்த சனகிரிம் ஒரு சங்கம். அதான் ஆலோசனை சங்கம்னு சொல்றாங்க. அந்த ஆலோசனை சங்கத்துக்கு யார் தலைவருங்க? நம்ம தாவீதுடைய அப்பாவா இருக்கிற ஈசாய் தான் தலைவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை குறித்து அங்க டிஸ்கஷன் பண்றாங்க. எங்க? அந்த ஆலோசனை கூட்டத்துல டிஸ்கஷன் பண்றாங்க. அப்படி டிஸ்கஷன் பண்ணும் பொழுது நீ யூதன் அல்ல
புறஜாதியா இருக்கிற நீ எப்படி இங்க சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுது. நான் கதையை சிம்பிளா சொல்றேன், இது இன்னும் விரிவா டெப்தா சொல்லலாம். அப்படி ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஏற்படும் பொழுது நீ யூதன் என்பதை நிரூபி. நீ என் ஜாதி தான் என்பதை என்ன பண்ணணும், நீ நிரூபித்து காட்டிட்டு வா. நீ போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த வீட்டுல வம்சத்துல வந்தவன் தானே நீனு. அப்ப நீ யாரு? அந்நிய ஸ்திரீக்கு பிறந்த நீ எப்படி யூதனாவ? நீ எப்படி தலைவனா இருக்கலாம்? அப்படிங்கும் போது போவாசுக்கு பெருத்த அவமானம் ஆகி போச்சு. அல்லேலூயா. சரி, ஈசாய்க்கு பெருத்த அவமானம் ஆகி போச்சு. எப்படா நம்ம எப்படியாவது நம்ம யூதன்னு காட்டணுமே. இப்ப இந்த அந்த பதவியில இருந்து தலைவர் பதவியில இருந்து நம்மளை இறக்கிட்டாங்களே, இப்ப மீண்டும் அந்த பதவியில நம்ம உட்காரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஈசாய் இஸ்ரவேல் பெண்ணை தான் திருமணம் செய்திருப்பாரு. இந்த நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருகப்படுவேன். உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருகப்படுவேன். வருகிற 2026 வருஷத்தை கர்த்தர் நம்மள அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணி கர்த்தர் அநேக காரியங்களை ஆசீர்வதித்து நம்மளை கர்த்தர் குமுள கிராமத்தில் உயர்த்தி வைப்பேன் இருக்கிறார். இது நிச்சயமாய் நிறைவேறும் கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நிச்சயமாகவே பாருங்க, உறுதியாகவே உண்மையாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நல்ல கையெழுத்து ஆண்டவர் நாமத்தை விசுவாசத்தோடு கைகளை தட்டி கர்த்தர் 26 நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற இருக்கிறேன். நம்முடைய சபையை நிறைவேற்ற இருக்கிற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எனக்கு உறுதி வைத்து கொடுக்கும்படி ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் நம்மளை நிச்சயமாய் பெருக பண்ண போகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒரு அட்டையாக ஞாபகம் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கராய் நம்ம அடிச்சு நம்முடைய கைகளில் கொடுக்கப்படும்.